வணக்க மக்களே, நம்ம குளத்துல வந்துட்டு தண்ணி மருகா போகிறது வந்து நின்றுச்சு. அந்த மருகாக்குள்ளே வந்துட்டு சின்ன சின்ன மீன்கள்லாம் நிறையா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம இதை பிடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த செடிகளை எல்லாம் விளக்கிட்டு இருந்தேன். விளக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தேன், ஒரு விரால் மீன், சைஸான மீன் பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி ரைட்டரா, நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த குச்சிகளை எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கோட 2000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம அறிவாலை எதுவும் கொண்டு வரல, அதனால் நம்ம பழைய வீசு வலை இருந்துச்சு, அந்த வீசு வலையை வச்சு மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சரி, நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வீச்சு வலையை போட்டுருவோம். நம்ம வந்துட்டு வீச்சு வலை அப்போ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம போட்டு பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லாக சகதிக்குள்ளே தான் போய் மீன்லாம் மாட்டிகிட்டு இருந்திருக்கோம், ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீசு வலையில் வந்துட்டு அவ்வளோவா சிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். வீசு வலையை போட்டு அப்படியே அமுக்கி வேணால் பிடிக்கலாம். விரால் மீன்லாம் சேத்துக்குள்ளே தான் இருக்கும், வெளியே வராது. ஃபஸ்ட்டு வீசியாச்சு. ஆனால் வந்துட்டு அந்த விரால் மீன் வந்துட்டு மாட்டலை. அந்த விரால் மீனை வந்துட்டு தேடி தான் பிடிக்கணும் போல். அப்புறம் பார்த்துட்டே இருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது செடிகளுக்குள்ளே இருந்துச்சு. அப்படியே செடிகளோடு தூக்கி போட்டேன். நானும் தூக்கி போட்டு அமுகியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுகிக்கிட்டு இருந்தேன். அது வந்துட்டு பிச்சுக்கிட்டு இங்கிட்டு கிளம்புது, எங்கிட்டு கிளம்புது. லாஸ்ட்டில் பிடிக்க போகிற டயத்தில் பிச்சுக்கிட்டு இங்கிட்டு கிளம்பிடுச்சு வெளியே. மக்களே ஓடிடுச்சு மக்களே. திருப்பி அந்த மீனை வந்துட்டு கல் ஒட்டி உட்காந்துருந்துச்சு. அதை போய் எப்படியாச்சும் பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமாக போட்டு அமுக்கியாச்சு. இப்போ வந்துட்டு மீனை வந்துட்டு உள்ளே லாக் ஆகிக்கிடுச்சு. நான் வந்துட்டு இப்போ கையிலே தடவி பிடிச்சிருவேன். ஆனால் இந்த விரால் கொஞ்சம் வந்துட்டு எப்படி யார் கண்ணுக்கும் படாமல் துண்டு குட்டைக்குள்ளே இருந்துச்சுன்னு தான் எனக்கும் தெரில. ஓரளவுக்கு சைஸான விரால் கொஞ்சம் தான். நானும் அதை கேட்சப் பண்ணிட்டு அப்படியே வந்துடுவேன் மக்களே. இப்போ பாருங்கள், அது நல்ல சைஸான மீன். இந்த மீனை வந்துட்டு பையில் போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் பிடிச்சிட்டு போவோம். ஒரு குழம்புக்கு சரியாக போச்சுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொரு குட்டை இருந்துச்சு மக்களே. அதுக்குள்ளே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி போய் வீச்சை போட்டுருவோன்னு சொல்லிட்டு போட்டேன். அவ்வளோ ரவுண்டாக அவ்வளோ. ஏன்னா அங்கே போட்டதுலேயே சிக்கல் நிறையா இருந்துச்சு. வெறும் வித்தெல்லாம் அதை கொஞ்சம் சிக்கல் எடுத்துகிட்டு தான் வந்தோம். பக்கத்துலேயே 2 சின்ன பசங்க நின்றுக்கிட்டு, இந்த இடத்துல தானே மீன் பெரிய மீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. சரி வாங்கடா தம்பி, எங்கிட்ட கூப்பிட்டு போங்கடான்னு அவங்களையும் கூப்பிட்டு அங்கே குளத்துக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல காமிச்சானுங்க, அங்கே தான் போட்டோம். பார்த்தா குஞ்சு மீன்கள்லாம் நிறையா மாட்டிருச்சு. அதை வந்துட்டு பரவாயில்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்துட்டேன் மக்களே. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விரால் குஞ்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிலேபி குஞ்சு, குஞ்சுகள்லாம் நிறையா மாட்டிருந்துச்சு. குள்ளக்கெண்டை, அந்த சாணி கெண்டை, அந்த மாதிரிலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டை பக்கம் கிளம்பிட்டோம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே போல் வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். பாய் மக்களே.